ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி பிளான் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சேனல் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஆப் வந்து லான்ச் ஆன டேட் பார்த்திங்கன்னா 30/10/2025 வந்து லான்ச் ஆகிருக்கு. இது வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுற டேஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் 25க்குலாம் நீங்கள் வந்து இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரி, அது வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணுறது நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் தான் இந்த ஆப்பில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்த மெம்பர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஆக்டிவிட்டி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தடு நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எப்போ ஸ்டாப் பண்ணணுமோ அதை கரெக்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்கோ அதை தவிர வேறு எந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 3 இதையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் 2-3 மெத்தட் இருக்குது. அதாவது ஃபிக்ஸ்டு, போனஸ், ஈவெண்ட் 3 இது கொடுத்துருக்காங்களா. ஆக்டிவிட்டி பேஸ்ட் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில ஆக்டிவிட்டி பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, அதை தான் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அது லான்ச் ஆக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில ஆக்டிவிட்டி பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ்டு, போனஸ் அப்படின்னு இருக்கலாம். இப்போ இந்த ஈவெண்ட் வந்து வாங்குற மாதிரியே இருக்காது. ஆக்டிவிட்டி அப்படிங்கிற இடத்துல வந்து வாங்குற மாதிரி இருக்காது. போனஸ் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது சின்ன ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆகும், அதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சேம் இது அதே மாதிரி தான் இந்த ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி டிசிஎஸ் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்ட் வந்து போட்டிருப்போம். சேம் மெத்தட் தான். ஸோ அந்த ஆப்லேயும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சி இந்த ஆப்லேயும் அது சேம் மெத்தட் தான், நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ யூஸ் பண்ணுற மெம்பர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற டேட் ஸ்டார்டிங்கில் டேட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, எப்போ ஸ்டாப் பண்ணணுங்கிற டீட்டெயில் வரைக்கும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டில் ஜாயின் பண்ணுற மெம்பர்ஸ் கண்டிப்பாக கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா அப்டேட்டும் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஏதாவது சின்ன ப்ராடக்ட் லான்ச் ஆகுது, அது வாங்குற மாதிரி இருக்குது, இல்லை வாங்கக்கூடாது அப்படின்னாலும் நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய சைட் போனஸும் நீங்கள் அதை வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிட்டு அதில் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா சென்ட் பண்ணிடுவோம். பட் என்னோட லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் தான் என்னோடய சைட் போனஸ் நான் கொடுக்க முடியும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக கொடுக்குறேன். ஓகேவா? அதை பார்த்துட்டு விட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணுற மெத்தட் வந்து கரெக்டாக எழுதணும். என்ன அப்படின்னா இப்போ இதில் ஃபிக்ஸ்டுன்னு இருக்கா. ஸோ நிறைய மெம்பர்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்னால என்ன பண்ணுவீங்க, நான் ஃபிக்ஸ்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ 320 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி 280 ரூபா இன்வெஸ்ட் வருது அப்படிங்கிறக்காக அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆக்டிவிட்டி பேஸ்டுனா இப்போ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு சைன் அப் போனஸாக 30 ரூபா ரீசார்ஜ் வேலட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நம்ம லெஸ் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ண போகிறோம். இப்போ ஃபிக்ஸ்டு அப்படின்றதுல இதில் வந்து 320 ரூபா பர்ச்சேஸ் பண்ணோம். இதில் ஃபிக்ஸ்டில் இன்வெஸ்ட் பண்ணுற எந்த ஒரு பிளானுக்குமே உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வராது. அந்த டேஸ் முடிஞ்ச பிறகு வரும். அப்போது விட்ராவல் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சரியா? ஃபிக்ஸ்டில் வந்து 320 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் போதில் உங்களுக்கு 259 ரூபா டெய்லி வராது. சரியா? அந்த டேஸ் முடிஞ்ச பிறகு வரும். அப்போ விட்ராவல் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 320 ரூபா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி வேலெட்டில் 30 ரூபா இருக்கும், அதை லெஸ் பண்ணிக்கோங்க. 290 மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் போதும். 290 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அந்த 320 ரூபா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடணும். பண்ணி முடித்ததும் ஃபிக்ஸ்டில் 320 ரூபாவை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து டெய்லி செக்கின் லக்கி ட்ரா வந்துடும். சரியா? நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் லக்கி ட்ரா உண்டு. அதாவது ஃபிக்ஸ்டில் இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, இதுக்கு ஒரு லக்கி ட்ரா. போனஸில் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, அதுக்கு ஒரு லக்கி ட்ரா. இப்போ இந்த ஆப்பில் உங்களுக்கு 2 லக்கி ட்ரா வரும். சரியா? அது போக 1 ஹவர் ப்ராடக்ட் லான்ச் ஆகும். அது டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ ஃபிக்ஸ்டில் 320 ரூபா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு டெய்லி செக்இன் இருக்கும். ஓகேவா? செக்இன் நீங்கள் வந்து VIP 1 ஆனால் மட்டும் தான் நீங்கள் செக்இன் பண்ண முடியும். VIP 1 ஆனால் தான் உங்களுக்கு டெய்லி செக்இன் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு நாளைக்கு 5 ரூபா வரும். நீங்கள் செக்இன் வந்து ஒரு 5 நாள் செக்இன் பண்ணுங்கள். ஓகேவா? 5 நாள் பண்ணிவிட்டு 5ஆவது நாள் அதை லெஸ் பண்ணி தான் போனஸில் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ செக்இன் இதில் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 ரூபா வந்து ரீசார்ஜ் வேலட்டில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபிக்ஸ்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா, அதனால் ஒரு லக்கி ட்ரா உண்டுல்ல. ஸோ அந்த லக்கி ட்ராக்கு இதில் லக்கி வீல் இருக்குல்ல. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ரைஸ் ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 8, 18, 48 ரூபாய், 78 ரூபாய் உங்களோட லக்கை பொறுத்து அமௌண்ட் வந்து வரும். சரியா? மோஸ்ட்லி இதில் விழுறது அந்த 18, 48, 78 இந்த மாதிரி விழுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து விட்ரா வேலட்டில் ஆட் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது. அதில் இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட்டு 320 ரூபா பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் பேஜில் ஒரு லக்கி ட்ராவை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் செக்இன்னும் ஃபஸ்ட் டே வந்து செக்இன் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே மாதிரி டெய்லி ஓப்பன் பண்ணி 5 நாள் செக்இன் பண்ணிக்கோங்க. 5 நாள் செக்இன் பண்ண பிறகு போனஸ் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா 200 ரூபான்னு கொடுத்துருக்கலாம் கீழே உள்ளது. ஓகேவா? அந்த VIP 1ன்னு கொடுத்துருக்கலாம், அதை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். VIP 1ல் 200 ரூபான்னு இருக்குது. அதில் வந்து உங்கள் ஆல்ரெடி 5 நாள் செக்இன் பண்ண முடிச்சு உங்கள் வேலட்டில் எவ்வளோ இருக்கும், 25 ரூபா இருக்கும். ஸோ அதில் 200 ரூபாயில் 25
லெச் பண்ணீங்க அப்படின்னா ரூ. 175 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூ. 175 ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ரூ. 200 ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 1 டேயில் உங்களுக்கு ரூ. 300 வந்துடும். நீங்கள் என்ன டைம் பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்களா, இப்போ இன்றைக்கி ரூ. 200 இன்னும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு அதே டைமிங்க்கு ரூ. 300 வந்துடும். அதை நீங்கள் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸ்டில் அந்த ஃபஸ்ட்டு பிளான் இந்த ரூ. 320 பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த போனஸ் அப்படிங்கிறதுல வந்துட்டு VIP 1ல் இப்போ 1 ஹவர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களா, ரூ. 1 இந்த ரூ. 1 வந்துச்சுன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இப்போ ரூ. 500 600 400 இன்வெஸ்ட் பண்ணால் ரூ. 800 வருது 1 ஹவரில். இந்த மாதிரி வர்றதுலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடுவீங்க, பட் வேலெட்டில் தான் அமௌண்ட் இருக்கும், ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது, சோல்டு அப்படின்னு வரும். சரியா? அதனால் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது ஃபிக்ஸ்டில் ஃபஸ்ட்டு பிளான் 320, அதில் ரூ. 30 லெஸ் பண்ணி 290 மட்டும், போனஸில் ரூ. 200. அது 5 நாள் டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு ரூ. 175 மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணி 1 டேயில் உங்களுக்கு ரூ. 300 வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ்டு பர்ச்சேஸ் பண்ணோடனே இதில் VIP 1 ப்ராடக்ட்டில் இப்போ 1 ஹவர் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இன்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு அந்த ரூ. 1 விட்ரா வேலெட்டுக்கு மாறிடும். ரூ. 1 பர்ச்சேஸ் பண்ணனால உங்களுக்கு ஒரு லக்கி ட்ரா வரும். சரியா? அந்த லக்கி ட்ராவையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் உங்களுக்கு போனஸில் இப்போ 1 ஹவர் ப்ராடக்ட் லான்ச் ஆகிருக்குல்ல, ஸோ ரூ. 1 ப்ராடக்ட் இது தான் அடிக்கடி லான்ச் ஆகும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் செக்இன் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ரீசார்ஜ் வேலெட்டில் செக்இன் அமௌண்ட் இருக்கலாம், அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரூ. 1 ப்ராடக்ட் மட்டும். வேறு நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருக்குன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை 2 ப்ராடக்ட் தான். ஃபிக்ஸ்டில் 1, போனஸில் இந்த ரூ. 200 ப்ராடக்ட். அப்புறம் இந்த ஆஃபர் ப்ராடக்ட் வந்து எப்போ லான்ச் பண்ண மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மினிமம் விட்ராவல் ரூ. 106 இருந்துச்சுன்னா விட்ரா போட்டுக்கலாம். விட்ராவல் டைம் காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 வரைக்கும் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். டேஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் பண்ண முடியும். விட்ராவல் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 5% ஒரு டேக்ஸ். ஓகேவா? ரீசார்ஜ் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இப்போ ரூ. 290 தானே ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்போ 290 அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு 2 சேனல் கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜ் சேனலில் ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் ரீசார்ஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டில் ஒரு ரூ. 290 ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. போனஸில் அந்த டெய்லி செக்இனில் லெக்ஸ் பண்ணி ஒரு ரூ. 175 பண்ணியிருப்பீங்க. மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா ரூ. 465 தான் இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ₹1 ப்ராடக்ட்டில் நம்ம அதில் டெய்லி செக்இன் அமௌண்ட் வச்சு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1 டேயில் உங்களுக்கு ரூ. 300 வந்துடும். அந்த போனஸ் அப்படி இருக்கலாம், ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வராது. போனஸில் அந்த ரூ. 200 இருக்கலாம், அதில் ரூ. 300 உங்களுக்கு வந்துடும். என்னோட சைட் போனஸ் இந்த ஆப்பில் என்னோட லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட சைட் போனஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அதுக்கு உங்களோட அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கலாம், அந்த பேஜ் ப்ளஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பேஜ் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். என்னோடய சைட் போனஸ் ரூ. 120 நான் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் 2 ப்ராடக்ட் அதாவது ஃபிக்ஸ்டு போனஸ் ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணும் போதில் 2 லக்கி ட்ரா வரும். ஸோ 2 லக்கி ட்ராலையும் உங்களுக்கு லக்கி ட்ரா மோஸ்ட்லி அமௌண்ட் வந்து 48 18 78 இந்த மாதிரி தான் வருது. ஸோ ஜஸ்ட்டு நான் 48 18 ரெண்டுமே கேல்குலேஷன் பண்ணி ரூ. 66. ஓகேவா? 2 லக்கி ட்ரா வரும். ஸோ அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ரூ. 486 உங்களுக்கு ரிட்டன் வரும். சரியா? ரூ. 485 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ரூ. 486 உங்களுக்கு ரிட்டன் வராது. இது போக இந்த ₹1 ப்ராடக்ட் வருதுலாம், ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா இதில் மினிமம் விட்ரா ரூ. 106 தான். அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் டெய்லியுமே. சரியா? யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே போஸ்ட் போட்டுருவேன். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து சேனல். டேட் வந்து லான்ச் ஆன டேட்டு 30/10/2025. சைனப் போனஸ் வந்துட்டு ரூ. 30. அதை லெஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணணும். VIP 1 ஆகினதுக்கப்புறம் டெய்லி செக்இன் வந்து டெய்லியும் உங்களுக்கு ரூ. 5 வரும். அது ரீசார்ஜ் வேலெட்டில் ஆட் ஆகும். 2 லக்கி ட்ரா வரும். அது வந்து உங்களுக்கு வித்ரா வேலெட்டில் ஆட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டில் ரூ. 320. நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 290 மட்டும். அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் வராது. போனஸில் ரூ. 200 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்டு 5 நாள் டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு 175 மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு 1 டேயில் ரூ. 300 வந்துடும். ஆக்டிவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் வேறு ஏதாவது லான்ச் ஆச்சுன்னா நான் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபிக்ஸ்டு பிளானில் 290 மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. 5 நாள் டெய்லி செக்இன் பண்ணிவிட்டு அந்த ரூ. 25 லெஸ் பண்ணி 175 மட்டும் தான் போனஸில் ரூ. 200 பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 465 தான். என்னோட சைட் போனஸ் நான் ரூ. 120 நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். டோட்டல் உங்களுக்கு ரிட்டர்னு ரூ. ஆப் பேஜில் வரும். ரூ. 120 நான் சென்ட் பண்ணிடுவேன். ரூ. 66 உங்களுக்கு அந்த லக்கி ட்ராவில் உங்களோட லக்கை பொறுத்து அமௌண்ட் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் VIP 1 ஆன பிறகு உங்களுக்கு ₹1 ப்ராடக்ட் வந்து அந்த போனஸில் லான்ச் ஆகுதுன்னா, ஸோ அதை யூஸ் பண்ணும் போதுல ஒரு லக்கி ட்ரா வரும். அதில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். ஓகேவா? நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஆப் தான். ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் விட்ரா ரூ. 106 தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றி அப்படியே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கரெக்டான டைமிங்கில் ஸ்டாப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். நான் சொன்ன மெத்தடை தவிர வேறு எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஆக்டிவிட்டி பேஸ்டு வேறு கான்செப்ட், அதாவது மிட் டேர்ம் லாங் டேர்ம்
ஃபண்ட் ஆப் இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் ஆப்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். சப்போஸ் ஏதாவது ஆப்ஸ் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறது என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.